ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகப்பழ செடி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், செடி இல்லை மரம். இந்த மரத்தில் காய் இல்லைன்னு தான் இப்போ நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஜூனில் போய் காய் இருக்குமா? இருக்காது இல்லையா? இந்த மரத்தில் பாருங்கள் இருக்குது. ஜூனில் தான் அங்கெல்லாம் பாருங்கள், பழுத்துட்டும் இருக்குது, காயாகவும் இருக்குது. பிஞ்சிங் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தா இருக்கு. பழம் சாப்பிட்டாக்கா சுகர் பேஷண்ட் எல்லாம் சுகர் வந்து நல்லாவுமா இல்லை வராதா என்ன எப்படி? சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். சுகர் பேஷண்ட் எல்லாம் இந்த பழத்தை சாப்பிடலாம், சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். அப்படியே இங்கே பாருங்க, இந்த பக்கம் இந்த இங்கே பெருசாக இருக்கு பாரு, இந்த இங்கே இருக்கு பாரு. இது பாருங்க எப்படி இருக்குது. இந்த இப்போ தான் இதுவாக இருக்குது, பிஞ்சியாக இருக்குது, இன்னும் போன பழமாக வர்றதுக்கு. இந்த எல்லாம் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. பழம் 1 2 மேலே இருக்குது. நிறுத்தி வந்து காமிங்க கேமராவில், எப்படி தெரியுது பாருங்க. இப்போ தான் சின்னதாக இருக்குது, இன்னும் போன பழம் வர்றதுக்கு மேலே இருக்கு. எங்கே இருக்குது பாரு பழம் பாருங்க. பழம் இருக்குது, இதில் இருக்குது பாரு பழம். அதுதான் இதில் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்க. இதில் இருக்குது பழம். வயலட் கலர் தான் நாங்கள். இது குண்டாகவும் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி நீட்டாகவும் இருக்கும். மரம் வந்து பெருசுங்க, பெரிய மரம் தான். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாரு பழம். இது வந்து பழம் வந்துட்டு இருக்கு. பழுத்துச்சுன்னா அறுப்பாங்க, அறுத்து எடை போட்டு விற்பாங்க. மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டுக்கு. சுகர் இருக்குலாம் சாப்பிடலாம் பழத்தை வந்து. சுகர் வந்து கண்ட்ரோல் வைக்குதான். இது கண்ட்ரோலில் வைக்கணுமா? சுகர் இருந்தால் இது சாப்பிட்டா? இல்லைங்க, இங்கே கூட பழுத்து இருக்குது பாருங்க. அது உள்ள இங்கே இருக்கு பாரு, இப்போதான் இறங்கிருக்கு. இப்போதான் வந்துட்டு இருக்கு மாப்பழம். இது இங்கேயும் இருக்கு பாரு, இப்போதான் வந்துட்டு இருக்கு. இந்த இதில் பார்த்து, இதில் பார்த்து கலர் பாருங்க. பழுத்தது எப்படி இருக்குது, ஆனால் கொஞ்சம் கலர் இருக்கிறது எப்படி இருக்குது, பிஞ்சியும் எப்படி இருக்குது. பிஞ்சி வந்து க்ரீனாக இருக்குது, வீழ்ந்துச்சுங்க கீழே. அதை பாருங்க. காமிங்க, இன்னும் பழுக்கணும் இன்னும். இதில் குருவியெல்லாம் கொத்தும், குருவி கொத்தும், மான் கொத்தும், எல்லாம் கொத்தி சாப்பிடும். இங்கே பாருங்கள், நம்மளே வந்து எட்டி அறுத்துக்கலாம். அதெல்லாம் சாப்பிட்டீங்களாங்க? சாப்பிட்டேன், இனி பார்க்குது. இது பாருங்க, இங்கே எப்படி இருக்குதுன்னு. ஏர் ஓட்டும் போதெல்லாம் வந்து டிஸ்டர்பாக இருக்குங்க. ஏர் ஓட்டும் போது வந்து பழம் வந்துச்சுன்னா கீழே அறுத்துக்கலாம். அப்படியே நம்மளே அப்படியே கீழே அறுத்துக்கலாம். குட்டி குட்டியாக இருக்குது இப்போ தான். இது வந்து பாதி வெட்டி போட்டிட்டாங்க மரம், பாதி மரம் வெட்டிட்டாங்க. இந்த மாங்காய் மரம் இப்படி அங்கே ஒரு மரம், மாங்காய் மரம் அது மேலே இருக்குது. இது பாருங்க, வெட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த இது இருக்கு. இது வந்து அந்த டயத்துக்கு நம்ம அறுத்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா எல்லாம் கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடுங்க. வாங்க நம்ம அந்த மரத்தை பார்க்கலாம். வாங்க, இதுவும் வந்து மாங்காய் மரம். இது மாங்காய் மரம் இல்லை, இந்த பக்கம் மாங்காய் மரம். இது வந்து நாகப்பழ மரம். இதுலேயும் பழம் இருக்குது, மேலே இருக்குது, மேலே இருக்குது. தெரியுதா? இங்கே பாருங்க, தெரியுதா? மேலே இருக்குது. அப்படியே அந்த கருப்பா தெரியுது பாருங்க, அதான் மேலே இருக்குது. இங்கே வாங்க, தெரியும். இது தெரியுதா? தெரியல.
ஆஹா இலை மறைச்சிட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் காமிடி. இலை மேலே அப்படியே இருக்கிறது தெரியாது. கொத்தா இருக்குது. இது அப்படியே எலுமிச்சிங்க லெமனும் இருக்குங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேணும். அது பக்கத்துலேயே அப்படியே எலுமிச்சம் செடி. லெமன் இருக்குது பாருங்கள், எலுமிச்சம் செடி. நல்லா பழுத்துட்டு செடியிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இந்த இது லெமன், இதுவும் லெமன். இது லெமன், இது பாரு. இது வந்து சின்ன செடி தாங்க லெமன். அப்போ இங்கே காமிங்க, இந்த பக்கம் இங்கே இருக்கு பாரு, நாகமரம் இருக்கா. அப்படி நாகப்பழம் மரம் மேலே இருக்கு கொத்தா. இந்த பழம் இருக்கு பாரு, பழம் இருக்குது எட்டலையா, மேலே இருக்கு. ஆனால் மரத்து மேலே ஏறி தான் அறுக்கணும். ஏறி அறுத்தோம்னா நம்ம கைக்கு மண் இல்லாமல் அப்படியே நல்லா அழுக்காக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே பாருங்க, கீழே விழுந்தது. நான் ஒரு பழம் எடுத்தேன் பாருங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குதுங்க, இனிப்பாகவும் இருக்குது பாருங்க. அப்படியே பனைமரம் பாருங்க, பனங்காய் கிடைக்கிறதே இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ரேராக இருக்குதுங்க. மேலே வச்சிருக்கு காய், ஆனால் தள்ளல ஒன்றும். வித்துட்டுக்கிறாங்க. மேலே காய் இருக்கு மேலே. தெரியுமே, மேலே காமிங்க. பனங்காய் தெரியாது, காய் இருக்குது. ஆனால் மேலே யார் அறுத்து நம்மளுக்கு கொடுப்பா? வேலையாட்களெல்லாம் இப்போ மரம் ஏறதே கஷ்டங்க, வரவே மாட்டேன்றாங்க. ஒரு ஆள் ஒரு மரம் ஏறதுக்கு பழுத்து அப்படியே கீழேயே வீழ்ந்துட்டு இருக்கு. இதுதானங்க எல்லாம். இதெல்லாம் வந்து சின்ன செடிங்க, ஆனால் இதுலேயும் வரும் ரொம்ப நாள் ஆகும். செடி இங்கே சின்னதாக இருக்கு பாரு, பனம் செடி. எப்படிங்க இருக்குது? நாகப்பழம் செடி மரம், நாவல் பழம் செடி மரம், எல்லா மரம் எப்படி இருக்குதுங்க? மாங்காய் மரம் பாருங்க, அது கொய்யா மரமும் அது பக்கத்தில் இருக்கு. எந்த பக்கத்தில் இருக்கு கொய்யா மரம்? அங்கே இருக்கிறது வந்து கொய்யா மரங்க. இப்போதாங்க பூ வச்சிருக்கு. இதை பாருங்க, இங்கே காமிங்க. இதை பாருங்க, பூ வச்சு பிஞ்சு விட்டு இருக்கு. இங்கேயும் பாருங்க, இது பாருங்க. இது வந்து இன்னைக்கு பூ, இதுக்கு மேலே வருங்க இதில் காயெல்லாம். இது வந்து சின்ன செடி தான், ரொம்ப பெருசு ஒன்றும் இல்லை, சின்ன செடி தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். சரி, கொஞ்ச நாள் பார்க்கலாம் இருங்க. இன்னொரு மரம் காமிக்கிறேன் வாங்க. தேங்காய் மரம் அங்கே சின்னது இருக்குது. அதில் காய் இருக்கா? மேலே இருக்கு பாரு கொய்யாக்கா, தெரியலையா? இப்போ தான் விட்டுட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் போச்சுன்னா உங்களுக்கு பிஞ்சு, இப்போ தான் பிஞ்சாக இருக்குது, அப்புறம் காய் வந்துடும்.
இப்போ அதுவும் இந்த மழைக்கு தாங்க இருக்கு, இல்லைன்னா இருக்காது. இதோ இங்கே ஒன்று இருக்கு காய், ஆனால் அது சின்ன காய் தான். சரிங்க, ரொம்ப வெயிலாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.